கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயோடே பேசின நாளே கர்த்தர் மோசேயை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னுடைய சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில், நான் யுத்த சின்னம் இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமம் பரிசுத்தப்படுவதாக. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வருவதற்காக செய்யப்பட்ட ஆயத்த முறை என்பதை நான் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் லேவி கோத்திரத்திலிருந்து மோசேயும் ஆரோனையும் ஆண்டவர் வேறு பிரித்து கொண்டு வருகிறார். முச்செடியிலே மோசேக்கு தரிசனமாகிறார். அவனை பார்வோனிடத்திலே அற்புதங்களை செய்யும்படியான முன்னடையாளத்தை அவன் கையிலே கொடுத்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துக்கு அனுப்புகிறார். 5 அதிகாரங்களிலும் ஆண்டவர் மோசேயிடத்திலே சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனைகளை, அவர் படுகிற கூக்குரல் இவைகள் என் சமூகத்திலே வந்து இருக்கிறது, எனவே நான் உன்னை அனுப்புவேன் என்று சொன்னார். மோசே திரும்ப திரும்ப ஆண்டவரிடத்திலே நான் போக மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அவனைத்தான் தெரிந்தெடுத்தார். அவனோடு கூட ஆரோனையும் கொண்டு இந்த பார்வோனுக்கு முன்பாக வருகிறான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த எகிப்திலே செய்யக்கூடிய அதிசயங்களை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவேன். காரணம் என்ன? இத்தனை வருடங்களாக எகிப்திலே அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க நான் உன்னை அனுப்பும்போது அங்கே எகிப்தின் ராஜா உனக்கு எதிர்த்து நிற்பான். அவன் கடின இதயத்தோடு இருக்கிறபடியினாலே ஜனங்களை விடமாட்டான். ஆனால் நான் செய்ய போகிறது என்ன? நான் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக வெளிப்பட்டதாக ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். 99 வயதிலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமார். காரணம் என்ன? அவனை 75 வயதிலே தன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். 86 வயது வரையிலும் பொறுக்க முடியவில்லை. சாராயுடைய வார்த்தையை கேட்டு இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். இப்பொழுது 99 வயதாகும்போது அவனுக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவர் வாக்குத்தத்த புத்திரன் தருவேன் என்று சொன்னாரே, ஏன் தரவில்லை? இப்பொழுது ஆண்டவர் தரிசனமாகிறார். 99 வயதிலே தரிசனமாகி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திரளான ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டார். ஆனால் இந்த ஜனங்கள் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே வந்து விடுகிறார்கள். மீட்டெடுக்கும்படியான பணியை செய்யும் போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் தேவனாய கர்த்தராகிய நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட்டேன். இப்பொழுதோ யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இவர்களுக்கு இப்பொழுது யெகோவா என்ற நாமத்தின் நிமித்தம் வெளிப்படுவேன் என்று சொல்லுகிறார். யெகோவா என்ற நாமம் என்ன சொல்லுகிறது? உங்களை எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து, நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிற உங்கள் சுமையிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற கர்த்தராக நான் யெகோவாக வெளிப்படுவேன் என்று சொல்லுகிறார். முதலாவதாக, ஒன்றும் சாத்தியமில்லாத இடத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எப்படி? செத்து போன கற்பத்துக்குள்ளே ஸ்திரீ ஒரு புருஷனை, ஒரு மனிதனை உருவாக்க நான் சர்வ வல்லமை உள்ளவர். உலகமெல்லாம் சொல்லுகிறது, இனிமேல் ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் குழந்தை உண்டாகாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று கேட்டு அவனுக்கு சந்ததியை கொடுக்கிறார். இப்பொழுது
ஆண்டவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி விட்டார்கள். பலுகி பெருகின உடனே ஆட்டோமேட்டிக்காக அடிமைத்தனத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். அடிமைத்தனத்துக்குள்ளே வந்த ஜனங்களை அவர் மீட்டெடுக்கும் போது அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், மோசேயும் ஆரோனையும் கொண்டு, நான் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் மீட்கப் போகிற யெகோவாவாக வெளிப்பட போகிறேன் என்று சொன்னார். இப்பொழுது இந்த மோசேயும் ஆரோனையும் ஆண்டவர் அனுப்பும் மோசே சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன். அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் ஆண்டவர் அவனை அனுப்பும் போது அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களே என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. காரணம் என்ன? இவர்கள் போய் ராஜாவிடத்தில் பேசும்போது, எகிப்தின் ராஜாவிடத்தில் பேசும்போது அவர்களுக்கு பணிச்சுமை இன்னும் அதிகமாக்கப்படுகிறது. அவர்கள் செய்த வேலையை காட்டிலும் இன்னும் அதிகமாக வேலை கொடுக்கப்படுகிறது. மிகவும் அடிமைத்தன நுகத்துக்குள்ளே சிக்கி தவித்து ஒன்றும் செய்ய முடியாதபடி அங்கலாய்க்கிற நேரத்திலே மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களே எனக்கு செவி கொடுக்கவில்லை. காரணம் என்ன? நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் என்று சொல், விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ள மனிதன் என்று சொல்லுகிறார். இதே வார்த்தை கடைசி வார்த்தையில் கடைசி வசனத்திலும் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். முதலாவதாக ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியவில்லை. கடைசியாக சொல்லுகிறான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படியவில்லை, எப்படி எகிப்தின் ராஜா என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யெகோவா, நான் விடுதலையாக்குகிற கர்த்தராக வெளிப்பட போகிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஆண்டவர் முதலாவதாக மோசேயை அனுப்பும்போது அவன் சொல்லுகிறான், போக மாட்டேன் என்று சொன்னான். இரண்டாவதாக அவனுக்கு தீர்க்கதரிசியாக அவனுடைய வாயாக இருந்து பேசும்படியாக ஆரோனை அனுப்புகிறார். ஆனால் அதையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் பத்தாது ஆண்டவரே என்று சொல்லும்போது ஆண்டவர் செய்த அதிசயமான காரியம் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை சொல்லப்படுகிற 25ஆம் வசனம் வரையிலும் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவர் புதிதாக இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து கோத்திர பிதாக்களை எழுப்பி அவரோடு அனுப்புகிறார். கிட்டத்தட்ட நான் அதை வாசித்து பார்த்தேன். ஆதியாகமம் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ரூபன் கோத்திரத்திலே 4 பேர், சிமியோன் கோத்திரத்திலே 6 பேர். யாத்திரா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், லேவியின் குமாரர் 2 பேர், அவர்களிலே கெர்சோனின் குமாரர் 4 பேர், கெர்சோன் குமாரர் 2 பேர், கோகாத்தின் குமாரர் 4 பேர், மெராரின் குமாரர் 2 பேர். யாத்திரா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. கோகாத்தின் குமாரன் இத்சேயாரின் குமாரர் 3 பேர், கோகாத்தின் குமாரன் ஊசியலின் குமாரன் 3 பேர், கோராவின் குமாரர் 3 பேர், ஆரோனின் புத்திரர் 4 பேர். ஆரோனின் குமாரர் எலியேசர் மகன் பினகாஸ் சேர்த்து 32 பேரையும் சேர்த்து இவர்களோடு அனுப்புகிறார். கிட்டத்தட்ட 32 33 இருக்கலாம், 35 பேராக இந்த ராஜாவை பார்க்கும்படியாக ஆண்டவர் அனுப்புகிறார். காரணம் என்ன? இங்கேயும் மோசேக்கும் ஆரோனுக்கும் இவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ட பின்பும் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஒருவேளை நாங்கள் பேசுகிற வார்த்தையினாலே பாவம் இருக்கிறதோ, நான் பேசக்கூடிய வார்த்தை சரியா இல்லையோ, நாங்கள் இருவரும் இடைபடுகிற வார்த்தை சரியில்லையோ என்று அவர்களுக்குள்ளே கேள்வி வந்தபடியினாலே ஆண்டவர் அவர்களோடு கூட இஸ்ரவேலின் கோத்திரத்தில் 3 கோத்திரத்தில் உள்ளவர்களையும் அவர்களோட ரூபனுடைய கோத்திரம், சிமியோனுடைய கோத்திரம், லேவியின் கோத்திரத்திலே கிட்டத்தட்ட 35 பேராக சேர்ந்து அங்கே போகிறார்கள். இதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியான பணியை மோசே ஆரோன் இவர்களோடு சேர்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோத்திரங்களுக்கும் கர்த்தர் கொடுத்து அவர்களை கூட்டி வருகிறார். காரணம் என்ன? எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் நெருக்கப்படுகிறார்கள். எல்லா ஜனங்களும் வந்து இஸ்ரவேல் கோத்திர தலைவர்கள் வந்து மோசே ஆரோனை நோக்கி முறையிடுகிறார்கள். ஆனால் இந்த ரூபன், சிமியோன், லேவி கோத்திரத்தில் உள்ளவர்கள் ஆண்டவருக்காக நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். எல்லா கோத்திரம் மீதியுள்ள 9 கோத்திரமும்
அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் ஒத்து வரவில்லை. இந்த 3 கோத்திரத்தையும் ஆண்டவர் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியான பணியை செய்கிறதை இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிறது. இதற்கு அடுத்த அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய ஓங்கி வைத்து பலத்த கரத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்பாகத்தான் அவர் வாதை அனுப்புகிறார். முதலாவதாக ஆண்டவர் விடுதலையாக்கும் போது அங்கே ஒரு முன்னேற்பாடான வேலையை செய்கிறார். அது என்ன? ஆரோன், மோசே இவர்களோடு கூட இஸ்ரவேலிலே தன்னை சேவிக்கிற தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற 3 கோத்திரத்திலிருந்து தலைவர்களையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் அங்கே செல்லுகிறதை பார்க்க முடியும். அடிமைத்தன நோக்கம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும் போது சரியாய் செய்கிறவராயிருக்கிறார். உலகத்தில் உள்ள ஆளுகைகளை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதை நாம் பார்க்க முடியும். ஒரு காரியத்திலே ஜெயமில்லை என்று சொன்னால் அநேகர் அதற்குரிய ஒரு திட்டத்தை உருவாக்கி ஜனங்களை அபியாசப்படுத்தி அந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய வேதத்தின் பிரகாரமாகவே மூலமாகவே வைக்கப்பட்டுத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மோசையும் ஆரோனையும் பார்த்து, நீங்க போய் உங்களை தனியாக கொண்டு போனால் அவங்க ஏதாவது செய்து விடுவான், எனவே இந்த கோத்திர பிதாக்களை கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி அவர்களை அனுப்பி விடுகிறார். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் செய்த ப்ரீ பிளான் அல்லது ஒரு முன்னேற்பாடு என்று இந்த யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்தை நான் சொல்லுகிறேன். மிகவும் முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா, அடிமைத்தன நுகம் சாதாரணமாக நுகம் அல்ல. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடுக்க முடியவில்லை. காரணம் என்ன? அடிமைத்தன நுகம் அவ்வளவு வேகமாக இருந்தது. வாசிங்க யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் இஸ்ரவேலரை அவர்கள் வேலை வாங்கினபடியினாலே இந்த மோசையும் ஆரோனும் செய்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் கூட அவர்களால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அதை காட்டிலும் வேலைப்படு அதிகமாக இருந்தது. இன்றைக்கு உலக மனிதர்கள் ஆண்டவரை தேட முடியாதபடி சாத்தான் செய்கிற காரியம் இதுதான். ஜனங்கள் விடுதலையாக முடியாதபடி கிடக்கிற காரியம் என்ன? ஆண்டவர் தன்னுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்தாலும் ஜனங்கள் தங்களுடைய தன்னுடைய ஓய்வின்மையினாலும் கொடுமையான வேலைகளினாலும் ஆண்டவரை மறந்து பின்னால் கிடக்கிறபடியினால்தான் ஆண்டவர் தம்முடைய அழைக்கப்பட்டவர்களோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் சேர்த்து அந்த பணியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிற நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். அன்பாக பேசி பார்த்தேன், அழுது பேசி பார்த்தாச்சு, ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்து பேசி பார்த்தாச்சு. இனி என்ன செய்கிறதுன்னு தெரியவில்லை. ஆனாலும் ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மனமில்லாதபடி அடிமைத்தனத்துக்குள்ளே கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? சபையாக சேர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு கத்த தந்திருக்கிற நாட்களிலே ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் நாமும் சேர்ந்து முழங்காற்படிட்டு, ஆண்டவரே எங்கள் ஆலயத்தினை திரும்ப மகிமைக்கு நேராக கொண்டு வரும் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சமாதானமாக உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நேரத்திலே குடும்பங்களிலே பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் தகப்பன் குடித்து விட்டு வெறித்து விட்டு வீட்டில் வந்து அவன் செய்கிற அட்டூழியம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பிள்ளைகள் சாயங்கால நேரத்தில் எங்கள் அப்பா எப்படி வருவாரோ என்று தெரியாது அங்கலாய்ப்போடு பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நிறைய பிள்ளைகள் சொல்லுறத கேட்கிறேன், பாஸ்டர் படிக்க முடியவில்லை பாஸ்டர், எங்க அப்பா குடித்து கொண்டு வருகிறார், வீட்டிலே வந்தவுடனே நிம்மதி இல்லாமல் போகிறது, எப்படி படிப்பது என்று தெரியவில்லை, நாங்கள் எப்படி கரையேறுவோம் என்றே தெரியவில்லை என்று அங்கலாய்க்கிற குடும்பங்களை நான் கேட்கிறேன். கடன் தொல்லையிலே சிக்கிக் கொண்டு கிடக்கிறார்கள், என்ன செய்வதென்றே தெரியாதபடி அங்கலாய்த்து கொண்டு கிடக்கிறார்கள். இவர்களுக்காக விடுதலைக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அதனால தான் அதிகாலையிலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் சீக்கிரமாக அந்த ஜனங்களை விடுதலையாக்கணும், நீர் விடுதலையாக்கி ஆலயத்திலே கூட்டி சேர்க்கணும். என்னோடு சேர்ந்து நீங்களும் அதிகாலை நேரத்தில் எழும்பி நான் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். ஆண்டவரே, மோசே ஆரோனோடு கூட கோத்திர பிதாக்களை அனுப்புவார் என்று சொன்னார்.
ஏன் உங்களை அனுப்ப முடியாது? ஏன் உங்களை கொண்டு செய்ய முடியாது? எல்லாரை கொண்டு இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொஞ்சம் பேரை கொண்டாகும், அநேகம் பேரை கொண்டாகும், விடுவிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் வல்லமை மகத்துவம் உள்ள ராஜன். எல்லா பிடியிலும் ஜனங்கள் விடுதலையாக்குகிறவர், எல்லா அடிமைத்தனங்களிலும் விடுதலையாக்குகிறவர், எகிப்தின் அடிமைத்தனங்களை விடுதலையாக்குகிற ஆண்டவர் இந்த நாளிலும் நம்முடைய ஆலயத்திலே பிரசன்னராயிருக்கிறார். கொடுக்கிற வேலை என்ன? நம்முடைய ஜெபங்கள் இன்னும் துரிதப்படுத்தப்பட வேண்டும். எந்த ரூபத்தில் சாத்தான் கிரியை செய்கிறான் என்று தெரியவில்லை. அநேக நேரங்களில் முடக்கி போட, ஆலயத்தை முடக்கி போட வேண்டும் என்று சொல்லி சத்ருவன் அதிபயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 கோத்திரங்களிலே 9 கோத்திரம் எதிராகத்தான் கிரியை செய்தார்கள். ஆனால் 3 கோத்திர ஜனங்கள் மோசேயோடும் ஆரோனோடும் புறப்பட்டு போனார்கள், ஜெயித்தார்கள், விடுதலையாக்கினார்கள். அந்த பணி உள்ளத்திலே ஆண்டவர் தந்திருக்கிறார். 12 பேர் இல்லை, 3 பேரை கொண்டுதான் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்தார். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இது ஆலயத்தில் 5 பேர் வந்திருக்கிறோம், 6 பேர் வந்திருக்கிறோம், 10 பேர் வந்திருக்கிறோம். நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பணி இதுதான். இந்த ஜனங்களை விடுதலையாக்கக்கூடிய பணி நம்முடைய ஆண்டவர் கையிலே தந்திருக்கிறார். போன ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் திரும்ப கொண்டு வரணும். கஷ்டத்தோடு, கண்ணீருக்குள்ளே, கவலைகளோடு கிடக்கிற ஜனங்கள் விடுதலையாகி வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற யாத்திராகம செய்தி. விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறது. அதை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். இது ஆண்டவர் செய்யக்கூடிய அதிசயங்களுக்கு, அற்புதங்களுக்கு முன்னோடியான அதிகாரம் என்பதை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தொடர்ந்து தேசத்தை சந்திப்பார். சீக்கிரமாக நாம் எதிர்பார்ப்போம். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் ஒரு காலம் வீணாய் போவதில்லை. ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, விண்ணப்பங்களை எல்லாம் என் துருத்தியிலே வைத்திருக்கிறேன். ஆண்டோடைய சமூகத்திலே வந்து பெருமூச்சு விடுகிற ஒவ்வொரு பெருமூச்சும் ஆண்டவருக்கு நேராக போகிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. உங்கள் கண்ணீரின் எல்லா கண்ணீரும் ஆண்டவர் திருத்தியிலே பத்திரமாய் சேமிக்கப்படுகிறது. அவருடைய காரியங்கள், எல்லா காரியங்களும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து வருகிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாய், உங்களை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறார். சூழ்நிலைகளை பார்க்காதுங்க. சூழ்நிலைகள் எதிரடையாகத்தான் காணப்படும். ஆனால் அதற்கு மேலாக நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா நன்மைகளும் தீவிரமாய் செய்வார் என்ற உணர்வோடு ஆண்டோடைய சமூகத்திலே நாம் வர வேண்டும். எப்பொழுது ஆண்டோடைய சமூகத்திலே வந்தால் நாம் சொல்ல வேண்டியது, எங்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் செய்கிற காரியம் கண்கள் காண்பதில்லை. ஆனால் எல்லாம் சரியாக வருகிற நேரத்தில் இந்த அதிசயத்தை நம்முடைய கண்கள் காணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்குகிற ஆண்டவர் திரளான ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கிறார்கள். அதை நாம் ஞாபகத்தில் வைத்து ஜெபிப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை கைவிடாமல் நடத்தி வருகிறார் என்பதை மாத்திரம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் எழுத வேண்டும். சமாதான குறைவான நேரங்களிலே சமாதானத்தை தருவார். எல்லா சூழ்நிலைகளும் எதிரடியாய் கிடக்கும் போது அன்பின் வார்த்தைகளை கொண்டு தேற்றுகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவர் தன்னுடைய தூதர்களாக மோசேயும் ஆரோனையும் அனுப்பினார்களோடு கூட ஒரு கோத்திரம் 3 கோத்திர ஜனங்களையும் அனுப்பி விடுகிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அவர் தொடர்ந்து நம்மோடு இடைவிடுவார்.